ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நாகரனார்களை போற்றி. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம், தர்மஸ்தானம், பாக்கியஸ்தானம். ராசிநாதன் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. ராசிக்கு 7ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி ராசிக்கு 6ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் நல்ல விதமாக இருக்குது. சந்திரன் 8 குடைவனாக இருந்தாலும் வளர்பிறை சந்திரனாக ராசியை நோக்கி வராரு. ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் சூரியன், சனி பகவான், புதன், குரு, சந்திரன், செவ்வாய் இவங்களாம் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தாலுமே வக்கரகதியில் இருக்கிறாரு. பரவாயில்ல, சரியாக நேரில் 7ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரம் அடையலாம். வக்கரம் அடைஞ்சு 6ஆம் இடத்தை நோக்கி தான் போகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நான் சில பலன்கள் சொல்கிறேன். அதுபோக விசேஷத்தையும் சொல்கிறேன். ஏன்னா தைப்பூசம்னு ஒரு திருநாள் வருது. முருகப்பெருமானுக்கு வேண்டிய நாள், விசேஷமான நாள். அந்த நாளுடைய சில பரிகாரம், விரதம், இதை பற்றி சில தகவல்களை சொல்கிறேன். பலன்களை கூடுதலாக சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரிட்டன் வியூர்ஸ் ஆகிறவங்களுக்கு நன்றி. அதுபோக புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. அனைவருடைய பொற்பாதங்களிலும் சிரம் தாழ்த்தி வளர்ந்துக்கிறேன். கூடுதலாக உங்களுக்கு எதுவும் தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எதாக இருந்தாலும் கேளுங்க. சில பேர் ஜாதக டீட்டெயிலே கேட்குறாங்க, அதையும் பார்க்குறேன். விருப்பமுள்ளவங்க தனிப்பட்ட முறையில் அணுகுங்க. நிறைய நேரில் அணுகுறாங்க. எனக்கு ஜாதகத்தில் தனுசு ராசியிலேருந்து நிறைய பேர் ப்ரைவேட்டாக பார்க்குறாங்க. நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன், ஆயிரக்கணக்கில் பார்த்துருக்குறேன். அதில் நூற்றுக்கணக்கில் தனுசு ராசிக்கு பார்த்துருக்குறேன். அந்த பெருமை தனுசு ராசிக்கு உண்டு. என்னை வாழ வைத்த தெய்வங்களாகவே தனுசு ராசியை மக்களை பார்க்குறேன். நடா தெய்வம்னு சொல்கிறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா நமக்கு கண்கண்ட தெய்வங்கள் நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான். தெய்வம் நேரில் வராது. யாராக இருந்தாலுமே பிறர் மூலியமாக தான் நமக்கு ஒரு கருணை கொடுக்கும், ஒரு இதை கொடுக்கும். அதுபோக என்ன மாதிரி யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கு நம்ம வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ் தான் தெய்வங்களாக நான் பாவிக்கிறேன். எல்லா ராசியுமே அப்படி தான். எல்லா ராசி நேயர்களுக்குமே நான் என்றைக்குமே அதை ஒரு ஆத்மா திருத்தமாக தான் நான் நினைப்பேன். எல்லாம் இறைவன் செயல் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை, மனிதனுக்கு மனிதன் துணை. அது மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு துணையாக இருப்போம். நானும் தனுசு ராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன். சாதக பாதங்களை சொல்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், அது ஒன்று தான் என்னோடய எண்ணம். சில பேருக்கு சில பலன்கள் உடன்பாடு வரமாட்டேங்கி. என்னடா இவர் சொல்கிறாரு, நமக்கு நடக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் சில கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்காது. அதுபோக தசாபுத்தி உடன்படாது. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சரியா நேர்களே? அதனால் 100க்கு 100 கரெக்டாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏதோ 100க்கு எபோ ஆவரேஜாக இருக்கும். அதை சார்ந்தான் பலன் சொல்ல முடியும். ஓகே நேர்களே, இப்போ சனி பகவான், சூரியன், புதன் இவங்கெல்லாம் நல்ல நிலைமைக்கு இருக்கிறாங்க. புதனும் சனியும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. தசாங்க யோகம் மிகச்சிறப்பாக இருக்குது. புதன் ராசிக்கு 7-10 கூடையவன். அவர் தொழில்காரகன். சூரியன் சனி தொடர்பு கொள்வதனால தொழில் நல்லா இருக்கும். சரியா நேரில் உங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் நல்லாயிருக்கும். பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக பாத சனி, சனி பகவான் பாத சனி கிடையாது, சனி பகவான் 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. சனி பகவான் அஸ்தமனம் அடைகிறாரு. சனி பகவான் அஸ்தமனம் அடைகிறதுனால உங்களுக்கு கூடுதலாக பலன்கள் என்னென்னா, அவருடைய பார்வை பலன் குறையும். சனி பகவான் ஒரு இடத்துல இருக்கிறத காட்டிலையும் அவர் பார்க்குற இடத்த தான் ரொம்ப கெடுப்பார். அதனால் அவர் அஸ்தமனம் அடைகிறாரு. என்றைக்கு சார் அஸ்தமனம் அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 23/2/2025 29/3/2025 வரைக்கும் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. பலமளந்து இருக்கிறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் பலமளந்து அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும், ராசிக்கு 9ஆம் இடத்தையும், ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 5, 9, 12 இந்த இடம் ஆதிபத்திய விசேஷங்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக 9 கூடையும் கூட சேர்றாரு. ஸோ உங்களுக்கு என்னென்னா அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இதுதான் வேணும் மனிதனுக்கு. லக்கு அடிக்கும். சரியா? லக்கு இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், மகா தனயோகம் தித்திக்கும். ஏற்கனவே ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. 5ஆம் இடத்துக்கு சனி பார்வை நிவர்த்தி ஆகுது. 5ஆம் இடத்துக்கு சனி பகவானுடைய பார்வையில் சில ரிலாக்ஸேஷன் ஆகுது. அதுபோல் 9ஆம் இடம் ரிலாக்ஸேஷன் ஆகுது. ஸோ 2, 5, 9 11ஆம் இடம் வலுப்பட்டு இருக்குது. சரியா நேர்களே? 11 கூடையவன் யார்? சுக்கிரன். சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்ச நிலையில் இருக்கிறாரு. சுக்கிரன் உச்சமாகி ராகுபடியில் இருக்கிறதும் ஒரு வைக்கும் தனுசு ராசிக்கு நல்லது தான். சரியா நேர்களே? அவர் தான் வீட்டுக்கு 2 வீட்டுக்குமே கொஞ்சம் மறைகிறாரு. அவர் வீடு ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. துலாமுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ 6ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறதுக்கு நல்ல அமைப்பு தான். ஸோ நல்ல லாபங்களை கொடுப்பாரு. ஸோ 11ஆம் இடம் வலுப்புறது. சுக்கிர பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அவர் பாவர் ஒரு கேந்திரத்தில் இருக்கலாம். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு சுக்கிரன் பாவர் தான். ராசிக்கு சொல்கிறேன் நான். சரியா நேரில்? ராசிக்குன்னு ஒரு பங்களிப்பு இருக்குது. தனிப்பட்ட ஜாதக லக்கண ரீதியாக சுக்கிரன் நீங்கள் இப்போ தனுசு ராசி துலா லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கிரன் தான் லக்கணாதிபதியாக வருவார். அந்நேரம் யோகாரனாக இருப்பார். ஆனால் ராசிக்கு எடுத்துட்டோம்னா மனதுக்கும் உடலுக்கும் அவர் பாவர் தான். நீங்கள் செய்கிற காரியங்கள், உடன்பாடு, இதில் சில தடங்களை கொடுக்குறவர் சுக்கிரன் தான். அது குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் சில இடர்பாடுகள், சில விஷயங்களில் தடங்கல்கள், அதாவது பொது வெளியில்
பப்ளிக் ரிலேட்டடாக சில பிரச்சனைகளை நீங்கள் பெண்களால் எதிர்கொள்கிறீங்கன்னா அதுக்கு வந்து சுக்கிரன் தான் காரணமாக இருப்பார். ஏன்னா ராசி தான் வந்து உங்களுக்கு வந்து வெளிவட்டார பழக்க வழக்கங்களை தொடர்பு கொள்ளும். ராசிக்கு தான் கெமிஸ்ட்ரி. நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது நீங்கள் என்ன ராசி தான் கேட்குறோம், நீங்கள் என்ன லக்கணம், உங்கள் லக்கணாதிபதி யார், லக்கண சுபர் யார், உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இதெல்லாம் கேட்குறதே கிடையாது. இதெல்லாம் தனிப்பட்ட ஜாதக அமைப்பில் உள்ள அமைப்பு. தனிப்பட்ட ஜாதகருக்கு பார்க்கும்போது இதை ஜோதிஷர் பார்ப்பார், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வெளிவட்டாரத்தில் வந்து ராசி தான் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதை தான் கெமிஸ்ட்ரிங்கிறோம். வேதியியல் உணர்வை கொடுக்கறது வந்து ராசிகள் தான். சரி நேரில் அப்படி பார்க்கும்போது சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதான். அப்போ வந்து இந்த மகாதன யோகம் வந்து முழுமையாக வேலை செய்கிறதுனால லக்கு அடிக்கும், யோகம் இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், லைஃப் ஸ்டைல் மாறும், நல்ல விதமாக இருக்குது. அதுபோக வந்து புதனும் சனியும் சேர்ந்து தசாங்க யோகம் 3ஆம் இடத்துல. புதன் சனி மாமை மச்சம் உறவு மாதிரி. புதனும் சனியும் சேர்றது வந்து நல்லா இருக்குங்க. வருடத்துக்கு ஒரு தடவை சேருவாங்க. அது வந்து இப்போ ஆட்சி பெற்ற புதன் வீட்டிலே சேர்றது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் வந்து ஆட்சி பெற்ற சனி வீட்டில் புதன் சேராரு. ஆமாம், சனி பகவானுக்கு ஒரு ராசிநாத நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான். ஸோ புதன் சனி குரு இந்த கிரகங்கள் கூட்டணி வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல சகயா சாணத்தில் இருக்குது, வெற்றி சாணத்தில் இருக்குது, விடாமுயற்சி சாணத்தில் இருக்குது. வெற்றி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. அதாவது ஒரு மனிதனுக்கு வெற்றி பெறணும்னா வந்து விடாமுயற்சி இருக்கணும், அடுத்து தன்னம்பிக்கை இருக்கணும், அடுத்து வெற்றி இருக்கணும். இருக்கிற 2 இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வெற்றி வந்துடும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விடாமுயற்சியாகவும் இருப்பீங்க, தன்னம்பிக்கை ஸ்டெபிளாக இருப்பீங்க. ஏன்னா சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு பிப்ரவரி 13ஆம் தேதி. அதை கொடுப்பாரு. அடுத்து வந்து வெற்றி 3 சேர்ந்துருச்சுன்னா வெற்றி தான். 3ஆம் இடம் வழுக்குது, வெற்றி மேல் வெற்றி. அந்த 3ஆம் இடத்துல இருக்கிற 3 கிரகங்களுமே 9ஆம் இடத்தை பார்க்குது. இது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரில் 9ஆம் இடத்துக்கு வந்து சனியோட பார்வை கெடுபார்வை குறையிறதுனால மகா வெற்றி நடக்கும். சரியா, வெற்றியில் வந்து பிரம்மாண்ட வெற்றி நடக்கும். சின்ன காரியத்துக்கு வந்து சின்ன வெற்றி பெற்றிருந்த நீங்கள் பெரிய வெற்றியை சாதிப்பீங்க, ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பார்ப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். இப்போதைக்கெல்லாம் எலெக்ஷன் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் கட்சி சம்மந்தப்பட்ட காரியங்களில் லோக்கல் பாடி எலெக்ஷன், இன்னும் சில காரியங்கள்லாம் நடக்கும். யூனியன் எலெக்ஷன் அதெல்லாம் வந்து சில அமைப்புகளில் நடக்கும். அதில் சார்ந்தவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சிறப்பாக இருக்கும். சனி சுக்கிரன் சேர்வை வந்து விவசாயம் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, விவசாயம் சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கும். தோட்டம் பயிர் வச்சிருக்கவங்க நல்லாயிருக்கும். கோதுமை தானியம் பண்ணுறவங்க, கோதுமை பயிர் இது பண்ணுறவங்க, அதுபோக வந்து நவதானியம் புதன் சேர்றதுனால நவதானியம் பயிர் வச்சு வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படி சில நல்ல பலன்கள் வந்து நடுத்தர மக்களுக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சில கிரகங்கள் வந்து விவசாயத்துக்குள்ள கிரகங்கள் வலுப்படும் போது நடுத்தர மக்கள் நல்லா இருப்பாங்க. ஏன்னா விவசாயங்கிறது வந்து நடுத்தர மக்கள் தான் இன்றைக்கி பேணி காக்கிறாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்களை யாரும் விவசாயம் பண்ணுறதில்ல, காட்டு பக்கமெல்லாம் போகிறது கிடையாது, கலப்பையை பிடிக்க போகிறதும் கிடையாது. நடுத்தர மக்கள், அதுவும் பிலோ மிடில் கிளாஸ் வந்து இன்றைக்கி வந்து விவசாயத்தை பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக நீருக்குள்ள கிரகம் சந்திரன், வளர்பிற சந்திரனா இன்றைக்கி ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 7ஆம் இடம், 8ஆம் இடம். 8ஆம் இடத்துக்கு போகும்போது தைப்பூசம் மிக சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது. 11/2/2025 தை 29 வருகிற செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. தைப்பூசம் முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க தன் தாய் சக்தியிடம் வேல் வாங்கிய நாள். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் தனுசு ராசிக்கு செவ்வாய் வந்து ராஜ யோகாதிபதி 5/12 கூடையவன். விரையாதிபதியாக இருந்தாலும் பஞ்சமாதிபதியாக இருக்கிறதுனால நல்ல யோகத்தை கொடுப்பார். அந்த செவ்வாயோட முருகப்பெருமானோட அம்சமாக தான் செவ்வாய் பார்க்கப்படுகிறார். ஸோ தைப்பூசம் வந்து ராசிக்கு 2/8ஆம் இடத்துல நடக்கு. ஸோ தூரதேசத்துலேருந்து நல்ல தகவல் வரும். தூரதேசத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நல்ல வருமானம் இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதுக்கடுத்து சந்திரன் வந்து ராசிக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் வரைக்கும் வராரு. உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது சந்திரனுடைய நிகழ்வு வந்து இன்று முதல் 8/2/2025 22/2/2025 வரைக்கும் நல்ல நிலவில் தான் வராரு. உங்கள் ராசிக்கு வந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாயை பார்ப்பார், ஓரளவு ஒளிச்சந்திரனை பார்ப்பார், சந்திரமங்கல யோகம் தான். ஸோ உங்கள் ராசிக்கு வர்ற வரைக்கும் சந்திரன் நல்ல நிலைமையில் தான் இருப்பார். 25ஆம் தேதி வரைக்கும் நல்ல நிலைமையில் தான் இருப்பார். சந்திரனால் அளப்பரிய பலன்கள் கிடைக்கும். சந்திரன் 8 கூடையவன், எதிர்பாராத விஷயத்தை கொடுப்பாரு. வர வேண்டிய பணம், நிலுவை பணம், ரொம்ப நாளாக கிடக்கிற பணம், ரொம்ப நாள் வெயிட்டிங்கில் இருக்கிற காரியங்கள்லாம் நடக்கும். அதாவது நாள்பட்ட காரியங்கள் வந்து உங்களுக்கு மலை நடக்கும். அதுக்கு வந்து கிரகங்கள் நல்லா உறுதுணையாகவே இருக்கிறது. தைப்பூசத்தை பற்றி பேசும்போது சில தகவல்களை சொல்கிறேன். இதை நீங்கள் தகவலாக எடுத்துக்கோங்க. பலன்களையும் உங்களுக்கு நான் இடையிடையே சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ பலன்கள், தகவல்கள் ரெண்டையும் சரிசமமாக எடுத்துக்கோங்க. சில பேருக்கு வந்து தகவல்களை சொன்னோம்னா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. என்ன சார் நீங்கள் சில காரியங்களை சொல்கிறீங்கன்னு. ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாது. ரெண்டும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். அதனால் ராசி பலன்கள் சொல்லும்போது ஆன்மீக தகவலை சொல்லி தான் ஆகணும். தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு வேண்டிய ஒரு விசேஷ தினம். தைப்பூசம் வந்து பூச நட்சத்திரத்தில் நடக்கு. பூச நட்சத்திரம் வந்து சனி பகவானோட நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு 2, 3 கூடையவன். நட்சத்திரநாதன் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அவர் நல்ல கிரகங்களோட சேர்றாரு, தசாங்க யோகத்தில் இருக்கிறாரு. ஸோ பூச நட்சத்திரத்தில் அந்த விசேஷ நாள் நடக்கு. அதுபோக பூச நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் வந்து உச்சமடைவார்.
உங்கள் ராசிநாதன் குரு பகவான் கடகத்தில் பூச நட்சத்திரத்தில் உச்சமடைகிறதுனால பூச நட்சத்திரம் வந்து தனுசு ராசிக்கு வந்து இன்றியமையாத நட்சத்திரம். 1, 2, 3, 4 1, 4 கூடியவன் குரு, 2, 3 கூடியவன் சனி பகவான். ஸோ 1, 2, 3, 4 நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற நடக்கிற விஷயங்கள், உங்கள் மனம், உடல். அடுத்து 2ஆம் இடம் தனம், குடும்ப, வாக்கு, உங்களுடைய இணக்கம், கையில் வருமானம், பண இருப்பு. 3ஆம் இடம் தைரிய, வீரிய, காரியம், சகாயம், அக்கம் பக்கம், வெற்றிகள், சாதிக்கிற காரியங்கள், வல்லமை, சகாயம், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். 4ஆம் இடம் சுகஸ்தானம், வண்டி, வாகனம், விவசாயம், இப்படி சொல்லிட்டு போகலாம். ஸோ 1, 2, 3, 4க்கு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் தைப்பூசத்தின் மூலம் ஒரு சில பலன்களை கொடுக்குது. ஏன்னா அந்த தைப்பூசம்ங்கிறது வந்து பூசம்னாலே இந்த காம்பினேஷன் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். நட்சத்திர பலன்கள் இப்படி தாங்க பார்க்கணும். ஒரு நட்சத்திரத்துக்குமே வந்து ஒரு பலன்கள் இருக்குது. ஜோதிடம் என்றாலே ஜோதிடம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஜோதி இருக்கும் இடம். ஜோதினா என்ன? வெளிச்சம், ஒரு பவர். நட்சத்திரங்கள் தான் எப்போயுமே வெளிச்சமாக இருக்குது. அது தூரமாக இருக்குது. சூரியன் சந்திரனை காட்டில் தூரமாக இருக்கிறதுனால தான் அந்த நட்சத்திரங்கள் வந்து இரவில் மட்டும் மின்மினுக்கின்றன. அதோடைய இது தெரியுது. சரியா? ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு சொல்கிறாங்கல்ல, அதோடைய இது தெரியுது, ஒளி பிரதிபலிப்பு தெரியுது. பகலில் தெரியாது. சன்லைட் வந்துடுது நமக்கு. சன்லைட்டு பவர் அதை காட்டில் அதிகமாக இருக்கனால நட்சத்திரம் தெரியாது. இரவு ஃபுல்லாக நட்சத்திரம் ஃபுல்லாக தெரியுது. ஸோ அதில் 27 நட்சத்திரங்கள் முக்கியமான நட்சத்திரங்கள். அந்த 27 நட்சத்திரங்களை வச்சு சொல்கிறது தான் ஜோதிடம். ஜோதிடத்தினுடைய அடிநாதமே வந்து பார்த்தோம்னா நட்சத்திரங்களில் தான். நட்சத்திரங்களை வந்து ஒரு ஒரு பகுதியாக பிரிக்கிறதா ராசி மண்டலம். இப்போ தனுசு ராசினா மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம், இந்த அமைப்பை அப்படியே சேர்க்கறது தான் தனுசு மண்டலம். ஸோ இப்படி பிரிஞ்சு இருக்கிறது தான் ஒவ்வொரு ராசி. ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே சில கிரகங்கள் வந்து காரணகர்த்தவாக இருக்கிறாங்க. அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட வீடுகள் வந்து அந்த சம்மந்தப்பட்ட நட்சத்திரத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா? அப்போ பூச நட்சத்திரம் தனுசு ராசிக்கு வந்து 1, 2, 3, 4 இந்த விசேஷ தன்மைகளை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ வந்து பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த நட்சத்திரம் வந்து தனுசு ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னா இந்த 1, 2, 3, 4 வீட்டின் வழியாக கொடுக்கும். இப்போ பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கிறாரு. நீங்கள் தனுசு ராசி, மீன லக்கணம், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஜாதக அமைப்பு தனுசு ராசி, மீன லக்கணம், நல்ல அமைப்பு தான். லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். அருமையான அமைப்பு. 5 கூடியவன் 10ஆம் இடத்துல இருப்பார். தொழிலில் நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். தொழிலில் பெரிய லெவலுக்கு போவாங்க. 5ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறாரு. கடகத்தில் குரு வந்து இருக்கிறார். பரிவர்த்தனை யோகம். குரு வீட்டில் அவர் இருப்பார், இவர் வீட்டில் அவர் இருப்பார். கூடுதல் சிறப்பு. குரு வந்து பூச நட்சத்திரத்தை இருக்காருன்னா அருமையாக இருக்கும். உங்களுக்கு எப்படி காம்பினேஷன் போகும்னா குரு, சந்திரன், சனி பகவான் இவங்க 3 பேர் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க. மீன லக்கணத்துக்கு சனி பகவான் லாபாதிபதியும் வருவார், விரையாதிபதியும் வருவார். சந்திரன் வந்து 5 கூடையவனாக வருவார். குரு 1, 10 கூடையவனாக வருவார். என்ன செய்வாங்கன்னா இருக்கிற இடத்த விட்டு தூரமாக போய் தொழில் பண்ணி நல்லா சம்பாதிப்பாங்க. சம்பாதிச்சு தம் பிள்ளைகளுக்கு நல்லபடியாக வாழ வைப்பாங்க. இதுதான் ஒரு ஜாதகத்தோட அமைப்பு. தனிப்பட்ட முறையில் நான் மற்ற கிரகங்கள்லாம் மறந்துட்டேன். ஒரு 4 கிரகத்தை மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். சந்திரன், குரு, சனி பகவான் 3 கிரகம் தான். 4 கூட சொல்ல முடியாது, 3 தான். மீன லக்கணம், லக்கணாதிபதி வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. சந்திரன் கூட பரிவர்த்தனை. சரியா? அதுபோக பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார். பூச நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம். இதில் சனி பகவான் மட்டும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார் வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் இன்னும். சரியா? சனி பகவான் வந்து அட்லீஸ்ட் வந்து அவர் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு? ராசிக்கு லக்கணத்துக்கு 11ஆம் இடம் மகரத்திலே இருக்கிறாரு. குரு பார்வையில் இருந்தாருன்னா கூடுதல் சிறப்பு. ராசிக்கு 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 11ஆம் இடம், மீனத்துக்கு 11ஆம் இடம் மகரம் வரும். கடகத்திலேருந்து குரு பார்ப்பார் சனி பகவானை. அருமையாக இருக்கும். அந்த நட்சத்திரநாதன் வழிபடுவார். இப்படி தாங்க பலன்கள் போகும். சரியா? இதில் இன்னொன்று சொல்லலாம். மீனத்துக்கு 3ஆம் இடம் ரிஷபத்தில் சனி பகவான் இருந்தார்னா ஸ்தான பலம் பெறுவார். ரிஷபம் வந்து ஒரு பிடித்த வீடு. இது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலங்களாக இருக்கும். ஏன்னா சனியும் குருவும் சந்திச்சிட்டாங்கன்னா சனி பகவான் கெடுபார்வை குருவை கெடுக்கும். சனி பகவான் என்றைக்குமே சுபகிரகங்களை பார்க்கக்கூடாது. தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி பகவான் பார்வையில் கிரகங்கள் வரலைன்னா அது நல்ல ஜாதகம். சனி செவ்வாய் பார்வையில் கிரகங்கள் வராமல் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம். ஏன்னா சனி செவ்வாயும் பார்வையால் மற்ற கிரகங்களை கெடுப்பார்கள். அவர் 2 பாவக்கிரகங்களோட பார்வை கெடுபார்வை. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள அமைப்புகள். ஓகே, எதுக்கு சொல்ல வந்தேன்னா பூசம் வந்து அந்தளவுக்கு ஒரு முக்கியமான நட்சத்திரம் தனுசு ராசிக்கு. அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள். அறுபடை வீடில் முதல் படை திருப்பரங்குன்றத்துக்கு வாய்ப்பு இருந்தால் போங்க. ஏன்னா ஏன் சொல்ல வரேன்னா அங்கே முருகன் ஸ்தலத்தில் வந்து முக்கியமான கிரகங்களோட ஆதிக்கம் இருக்குது. சுக்கிரன், செவ்வாய், சந்திரன் இந்த 3 கிரகங்களோட ஆதிக்கம் இருக்குது. சுக்கிர ஸ்தலமாக திருப்பரங்குன்றம் பார்க்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம் வந்து திருமண ஸ்தலம். சுக்கிரனாலே திருமணம் தான். ஆணுக்கு பெண்ணுக்கும் உறவு கொடுக்குறவர் தான். அங்கே வந்து முருகப்பெருமான் தெய்வயான கல்யாணம் பண்ணதுனால அவர் வந்து அங்கே திருமண உறவில் இருக்கிறாரு. சுக்கிரஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. திருமணம் ஆகாதவர்கள், திருமணமாய் பிரச்சனையில் இருக்கிறவங்க, மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனை, மேரேஜ் ஆக லேட் ஆகுதுன்னா திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு வாங்க. அட்லீஸ்ட் தைப்பூசத்துக்கு போங்க, இல்லைன்னா பங்குனி உத்திரத்துக்கு போங்க. பங்குனி உத்திரம் வந்து அங்கே திருக்கல்யாணம் நடக்கும் முருகப்பெருமானுக்கு. அதுக்கடுத்து சித்ரா பௌர்ணமிக்கும் போகலாம். சரியா? இப்படி சில நல்ல நாட்கள் போகலாம். அதுபோக திருப்பரங்குன்றம் மலை வந்து சிவனுடைய வடிவமாகவே இருக்குது. மலையோட ஷேப்பை பார்த்தாலே லிங்கமாக தெரியும். கிரிவலம் நடக்குது. திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க.
திருவண்ணாமலைக்கு அடுத்து விசேஷமான மலையாக திருப்பரங்குன்றம் மலை பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து சிவனுடைய ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. அது ஒரு குடவரை கோயில். பண்டைய காலத்திலிருந்தே இருக்குது. சங்க காலத்திலே அந்த கோயிலை பற்றிலாம் பேசியிருக்கிறாங்க. பரிபாடல், திருமுருக ஆற்றுப்படை, அகநானூறு, மதுரை காஞ்சி, இப்படி நிறைய நூல்களில் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நான் அந்த ஸ்தல வரலாறையும் அந்த ஸ்தலத்தை பற்றியும் சொல்கிறேன். அந்த ஸ்தலத்தில் வந்து 3 கிரகங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. சந்திரன், செவ்வாய், சுக்கிரன். சுக்கிரன் திருமணம். செவ்வாய் வந்து தனுசு ராசிக்கு வந்து புத்திர பாக்கியத்தை கொடுக்குறவர். சரியா? இப்போ தனுசு ராசியில் நிறைய பேர் வந்து எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும் சார், எனக்கு வியாபாரம் நல்லா இருக்கணும், தொலைத்தொடர்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து திருப்பரங்குன்றத்துக்கு போகலாம். சரியா? முருகப்பெருமானை சவிக்கலாம். அடுத்து வந்து சந்திரன் ராசிக்கு 8 கூடையவன். அவர் வெளிநாட்டை தான் கொடுப்பாரு. தேக ஆரோக்கிய நல்லா இருக்கும், உடல் வலிமையாக இருக்கும், நல்ல மனத்தை கொடுப்பாரு. ஸோ அவருக்கும் அங்கே ஒரு நிவர்த்தி இருக்குது. அதுபோக அங்கே சுவாமிகள் அவருடைய ஜீவ சமாதி இருக்குது. சோபன சாமிகள்னுபாங்க. அவர் 1968 அங்கே ஜீவ சமாதி அடைஞ்சார். ஆக்சுவலாக எப்படின்னா, ஒரு மனிதன் ஜீவ சமாதி ஆகிட்டானா அவர் கிட்டத்தட்ட இறையொருள் பெற்றுட்டாருன்னு அர்த்தம். அவர் வந்து உயிரோடு வாழ்கிற மாதிரி தான். ஜீவ சமாதி ஆகிட்டாருன்னா அவர் மக்களாக கலந்துட்டாருன்னு அர்த்தம். அவர் வந்து இறைவனாக பாவிக்கலாம். நிறைய ஜீவ சமாதிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஜீவ சமாதிக்கு போயிட்டு வரதுலேயும் சில அருள் இருக்குது. அதில் சிலது சித்தர் சமாதிகளும் இருக்குது. சில இது சித்தர்களுக்கு பின்னாடி மனிதனாக வாழ்ந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே ஆன்மீகத்தில் நாடி துறவி வாழ்க்கையை வாழ்ந்து தான் உயிரோடு இருக்கும்போது ஜீவ சமாதியை போனவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் தான் அந்த சோமன சாமிகள். சோபன்னாலே சந்திரன் அர்த்தம். சரியா? சந்திரனுக்கு ஒரு பேர் சோபன்னு பேர். சோபா அப்படிம்பாங்க. சோபான்னா சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ள பேருன்னு அர்த்தம். மலையாளத்தில், கேரளாவில் இந்த பேர் நிறையா இருக்கும். சோமன், சோபா இந்த பேரில் வைப்பாங்க. சோமன சுவாமிகள். அந்த சந்திரனுடைய ஆதிக்கம், சந்திரனுடைய தோஷம் ஜனன ஜாதத்தில் இருக்கிறவங்க திருப்பரங்குன்றத்துக்கு போகலாம். திருப்பரங்குன்றத்தை ஒட்டி திருக்கூடல் மலையில் அவருடைய ஜீவ சமாதியும் சிவன் கோயிலும் இருக்குது. இதெல்லாம் தகவல்கள் தான். தெரிந்தவர்கள் வந்து வச்சுக்கோங்க, தெரியாதவர்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா நேர்களே? ஜனன ஜாதத்தில் சில பிரச்சனை இருக்கிறவர்கள் அங்கே போகலாம். மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்கிறவர்கள், தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு வாய்ப்பு தான். ஒரு தடவை போயிட்டு வாங்க. தைப்பூசத்துக்கு தான் போகணும்னு சொல்லலை. இடைப்பட்ட நாளில் செவ்வாய்க்கிழமை போங்க, அவங்க பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் கிரிவலம் வரலாம். பௌர்ணமி அன்னைக்கு போகிறது கூடுதல் சிறப்பு. எந்த பௌர்ணமியாச்சும் போங்க. தைப்பூசமும் பௌர்ணமி ஒட்டி தான் வருது. அன்றைக்கி கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், கெடுபடி இருக்கும், கூட்டமாக இருக்கும். மற்ற நாள் போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போய் சாமியை பார்த்துட்டு வரலாம். அது நம்ம சாய்ஸ் தான், நம்மளுடைய நிலைப்பாடு தான், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி தான் அது. ஸோ உங்கள் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஓகே நேர்களே, நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கு தனுசு ராசிக்கு. அந்த தைப்பூச திருநாள் நல்லபடியாக இருக்குது. தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமான கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அறுபடை வீடுக்கு தான் போகணும் கிடையாது, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கூட போங்க. அன்றைக்கு வந்து அரசாங்க விடுமுறை. சரியா? கடந்த தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கு ஒரு விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கிறாங்க. அது நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. வீட்டில் இருக்கிறவங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வேலைக்கு போகிறவங்க காலையில் வீட்டில் சாமியை கும்பிட்டு போயிருங்க. முருகப்பெருமான் படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. துவரம்பருப்பை தாமரை தட்டில் வச்சுட்டு, பித்தளை தட்டு இல்லைன்னா தாமரை தட்டில் துவரம்பருப்பை அப்படி பரப்பி வச்சுட்டு அது மேலே ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றுருங்க. நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. முருகப்பெருமானை நமஸ்காரம் பண்ணுங்கள். சூடம் பற்றி காட்டுங்க. கந்தச கவசம் படிங்க நேரம் இருந்துச்சுன்னா. இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் வேலை வெட்டிக்கு போகலாம். தொழிலை பார்க்கலாம், வியாபாரத்தை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க கோயிலுக்கு போங்க. அந்த தைப்பூசம் வந்து 4 முழுக்க இருக்குது. சரியா நேரில் இரவு 7:30 வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் ஈவினிங்கு 6 மணிக்கு கோயிலுக்கு போகலாம். கூடுதலாக வந்து காலையில் பூஜை பண்ணுறவங்க வந்து 8 to 11 எடுத்துக்கோங்க. நல்ல ஓரம் வருது. செவ்வாய்க்கிழமை காலையில் 8 to 11, சுக்கிர வரை, புதன் வரை, சந்திர வரை. பொதுவாக சில விசேஷ நாளன்னைக்கு வழிபாடு பண்ணும்போது, வீட்டில் வழிபாடு பண்ணும்போது ஓரப்படி தான் பண்ணணும். கோயிலுக்கு வந்து ஓர தேவையில்லை. ஏன்னா கோயிலில் வந்து வேறு நிலைப்பாடு, ஆகம முறைப்படி நடக்கும். அங்கே வந்து இறையொருள் வேறு மாதிரி இருக்கும். இறைவனுடைய சன்னிதானம், அது சன்னிதானம். வீடு வந்து அப்படி கிடையாது, ஒரு அறை, பூஜை அறை. ஸோ பூஜை அறையில் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் சாமி கும்பிடும்போது ஓரை பார்த்து செய்யணும். ஓரை பார்த்து நீங்கள் காரியம் பண்ணிட்டோம்னா எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அதனால் அதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஜோதிடத்தில் நிறைய இருக்குங்க. சரியா? ஜோதிடத்தில் பலன்கள் வந்து தனி மனித வாழ்க்கைக்கு நிறைய நம்மளை சுற்றி நல்ல விஷயம் இருக்குது. நம்ம அதை போய் சர்ச் பண்ணி பார்க்குறதெல்லாம் நம்மளுடைய கெட்டிக்கரத்தனம் இருக்குது. செவ்வாய்க்கிழமை 8 to 11 இறை வழிபாடு பண்ணிட்டு போங்க. 8 to 9 மணிக்குள்ளே முடிச்சிடலாம். ஒரு 1/2 hour தான் பூஜை பண்ணலாம். வீட்டில் பூஜை பண்ணிட்டு போங்க. நைவேத்தியம் வந்து சாம்பார் சாதம் வைங்க முருகப்பெருமானுக்கு. இல்லைன்னா துவரம்பருப்பை தாளிதம் பண்ணி அதை கூட துவரம்பருப்பு கூட வைங்க. எல்லோரும் சாப்பிடுங்க. காலை டிஃபனுக்கு வச்சு சாப்பிடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது.
கந்தசஷ்டி கவசத்தை படிங்க. காக்கா காக்கா கனகவேல் காக்கா நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையிற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெருமையாகல வல்லபூதம் வலாட்டி பைகள் அல்லற்படுத்தும் அடங்கா முடியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கட முடியும் கொல்லிவாய் பைகளும் குரலை பைகளும் பெண்களை தொடரும் பிரம ராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இரிசு காட்டீரி துன்ப சேனையும் எல்லில் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கனைபூசுகளும் காலையோடு அனைவரும் விட்டாங்கரும் மேவல் பைகளும் தண்டியக்காரரும் சண்டாரர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்து ஓடிட. யார் பேர் சொல்ல? அந்த தேவ சேனாதிபதி சிவசுப்பிரமணிய கடவுள் முருகன் பேரை சொன்னோன்னே இடி விழுந்து ஓடிடுமா. நமக்கு ஒருத்தன் கெடுதல் செய்ய வரான், நம்மளை விடாமல் துரத்துறான், அவனால் நமக்கு 1000 டார்ச்சர், நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கான். அப்படி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க அவன் பேரை சொல்லுங்கள், முருகன் பேரை சொல்லுங்கள், நம்ம கெடுக்க வரவன் தலையில் இடி விழுந்து ஓடியே போயிடுவான். அதை தான் அதில் சொல்லியிருக்கான். கந்தசஷ்டி சொல்லியிருக்கிறாரு, பாலன் தேவராயர் சொல்லியிருக்கிறார். என் பெயர் சொல்லவும் இடி விழுந்து ஓடிட. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி கந்தசஷ்டி கவசத்தைப்படி உனக்கு கவசமாக இருக்கும். கர்ணனுக்கு எப்படி கவசம் குண்டலம் காத்ததோ அதே மாதிரி தனி ஒரு மனிதனுக்கு கவசம் குண்டலம் காக்கும். அது பர்டிகுலராக தனுசு ராசி தனுசு இலக்கணத்தை பார்த்தவங்களுக்கு செவ்வாய் ஒரு சிம்ம சுப்பனமாக இருப்பார். 5 குடைவன் பஞ்சமாதிபதி. பஞ்சமாதிபதி தான் ஒரு மனிதனுக்கு அருளை கொடுக்குறவர். ஏன்னா 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம். ஒரு மனிதன் இறைவ நம்பிக்கையில் இருக்கிறானா இல்லையாங்கிறது 5ஆம் இடத்தை பார்த்து சொல்லிடலாம். 5ஆம் இடத்துல சுப தொடர்பும் 5 கூடியவன் நல்ல நண்பர் இருந்தானா அவன் சத்தியமாக தெய்வத்தை நம்புவான். தெய்வத்தோட அருள் அவனுக்கு இருக்கும். இவன் தெய்வத்தை கும்பிட்றானோ இல்லையோ, ஆனால் தெய்வம் இவங்ககிட்ட வந்துடும். இவன் எப்படா கூப்பிடுவான்னு ரெடியாக இருக்கும். 5ஆம் இடம் வளர்த்தவங்க 5ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ அப்படி 5 கூடிய முருகன் தனுசு ராசி எப்பயும் காப்பார், தனுசு ராசி நேரலையும் காப்பார். வருகிற தைப்பூசத்தன்னைக்கு அது நல்லபடியாக கொண்டாடுங்க, நல்லபடியாக இருக்கும். ராசிக்கு நல்ல பலன்கள் நல்லா இருக்குது, நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது சிறப்பு அல்ல, வக்கரகதியாக இருக்கிறதுனால ஒரு காம்பன்சேஷன் இருக்குது. அந்த செவ்வாய்க்காய் தான் நான் தைப்பூசத்தை கும்பிட சொல்கிறேன். செவ்வாய் ரொம்ப நாளைக்கு இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துலையும் ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. 8ஆம் இடத்தை விட்டு ஒரு நகரணும், இல்லைன்னா சில பிரச்சனைகளை கொடுப்பார். 7, 8 செவ்வாய் இருக்கக்கூடாது. அதனால தான் தைப்பூச திருநாளை சிறப்பாக கொண்டாடுங்க, முருகப்பானை வழிபடுங்க, எல்லாமே நடக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு நான் அடுத்து வருகின்ற வீடியோக்குள்ளே சில தகவல்களை சொல்கிறேன். இந்த வீடியோ இத்துடன் நிறைவு செய்கிறேன். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எல்லாமல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடூடி வாழ்க, நிறைந்து வளம் பெறுக. நன்றி நேயர்களே.